ஜிவி பிரகாஷ்குமார் நடித்த பிளாக்மெயில் திரைப்படம் எப்படி இருக்கு? படத்தினுடைய ஹீரோ ஜிவி பிரகாஷ், ஆனா படத்தினுடைய உண்மையான ஹீரோ ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் தான் இந்த படத்தினுடைய உண்மையான ஹீரோவா படத்தின் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வர்றாரு. முதல் காட்சியில அவர் தான் காட்டுறாங்க, ஆல்மோஸ்ட் கடைசி காட்சி வரைக்கும் அவர் தான் காட்டுறாங்க. இந்த படத்துல ஜிவி இப்பத்தி ஸ்ரீகாந்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா ஜிவிக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு. சோ ஜிவி இந்த மாதிரி ஒரு இன்னொரு கேரக்டருக்கு முக்கியத்துவம் ஒரு படத்துல அவர் எடுத்து நடிச்சிருக்காரு. ஒரு சின்ன ஆக்டர்னா கூட அந்த விஷயம் நம்ம பாராட்டணும். சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஸ்ரீகாந்தினுடைய குழந்தை, அது ஒரு 5-6 வயசு ஒரு குழந்தை, ஒரு 7 வயசு வச்சுங்களேன். அந்த குழந்தைய ஒருத்தங்க கடத்துறாங்க. கடத்தி இவங்கிட்ட பணம் பறிக்க முயற்சி பண்றாங்க. அந்த கடத்துறாள் யாரு, அவங்க எதுக்காக பணம் பறிக்க முயற்சி பண்றாங்க, அதை ஸ்ரீகாந்த் கண்டுபிடித்தாரா கண்டுபிடிக்கலையா, இதுதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துல ஸ்ரீகாந்த் கிட்ட பணம் பறிக்க ஒருத்தருக்கும் ஒரு காரணத்தை இயக்குனர் வச்சிருக்கிறாரு. அதுல ஜிவிக்கு ஒரு காரணம், அதே மாதிரி நம்மளோட பிந்து மாதவியினுடைய காதல்லாம் அவருக்கு ஒரு காரணம். மேலும் வேற சிலருக்கு அது ஒரு சில சஸ்பென்ஸ் அவங்க சொல்றாங்க. அதனால அந்த சஸ்பென்ஸ் நம்ம உடைக்க வேணாம். அந்த மாதிரி வேற ஒரு சிலருக்கு சில காரணங்கள், ஏதோ ஒரு காரணங்களை வச்சு ஸ்ரீகாந்தை என்ன பண்றாங்க, அவர்கிட்ட பணம் பறிக்க முயல்கிறார்கள். இதுல இந்த குழந்தைய யார் கடத்தினாங்க, கடத்தினவங்க இவங்க பேரம் பேசி வாங்கினாங்களா, கடத்தாலும் கூட பேரம் பேசி வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இதே கான்செப்டே எடுத்துன்னு கடைசி வரைக்கும் டிராவல் பண்றாங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்ட்ட கை மாறி போயிடுது. அந்த மாதிரி ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு வேலையே இருக்கிற இடத்துல ஓடி ஓடி போறதா வேலை. முதல்ல கார் ஓட்டி இறங்கி ஓடுறோம், அப்புறமா இட்டும் போற முதல் தப்பிச்சு ஓடுறோம், அப்புறம் 2வது தப்பிச்சு ஓடுறோம், 3வது எல்லாத்தையும் தப்பிச்சு ஓடுறோம். ஆனா தப்பிச்சு ஒரு இடத்துல உட்காராங்க, அடுத்தால தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்படியே இந்த படத்தினுடைய கதையை நகர்த்திட்டே இருக்கிறாங்க. படத்தோட ஆரம்பத்துல இருந்து இன்டர்வல் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஓரளவுக்கு சரி, ஒரு டீசென்டான படம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு உண்மையா டீசென்டாவே இருந்தது. ரொம்ப நம்ம குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஜிவி தன்னுடைய காதலியை என்ன பண்றாரு, ஒரு சின்ன ஒரு கடத்தல் விஷயத்துல மாட்டிக்கிறாரு. அப்போ அந்த காதலி அந்த கடத்தல் மன்னன் இட்டுன்னு போயிடுறாரு. அந்த கடத்தல் மன்னன் தன் காதலியை மீட்கிறதுக்கு என்ன பண்றான், அவன் இந்த பணம் தேவைப்படுது. ஸ்ரீகாந்தினுடைய அந்த குழந்தைய கடத்த ஒத்துக்கிறார், ஒரு ஆள்கிட்ட ஒத்துக்கிறாரு. இதுதான் ஜிவியினுடைய கேரக்டர். அங்க இருந்தவர் கடைசி வரைக்கும் அந்த பணம் வருதா இல்லையா, அவர் ஸ்கெட்ச் போட்டு அந்த போலீஸ் மடக்கிட்டே இருக்கு. எதுனால அவரே குறி வச்சு ஒன்னாலதான் சொல்லி நீதான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாருமே அவரே பாயிண்ட் பண்றாங்க. ஆனா குழந்தை ஒரு சில நேரம் தான் அவருக்கு தவிர மத்த எல்லா நேரம் மத்த மக்கள்கிட்ட கை மாறினா கூட அவருடைய கேரக்டர் கடைசி வரைக்கும் அதே மாதிரி எடுத்துட்டு போயிருந்தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்டுக்கு ஜிவி அதே மாதிரி ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒண்ணுமே இல்லை இந்த படத்துல. அதே மாதிரி இப்ப பைக்ல போறது, பைக்ல வருது, ஆட்டோல போறது, அண்ணா அந்த திட்டு வாங்குறது, அடி வாங்குறது, இதே ஒரு கேரக்டர் நோக்கிட்டு போயிடுறதால அவரும் மொதல் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல போக அவருடைய ஆக்டிங் நம்மளுக்கு பெருசா மனத்தை கவரல. இந்த படத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஸ்ரீகாந்த் இந்த படத்தை ரொம்ப நாள் கழிச்சு கண்டிப்பா இது வந்திருக்காரு, என்ட்ரி வந்திருக்காருன்னு சொல்லலாம். அவர் இந்த படத்துல நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு உண்மையான அப்பா எப்படி நம்ம அதே மாதிரி பண்ணியிருந்தாரு. ஆனா ரொம்ப காட்சிகள் அதே மாதிரி பண்ணும்போது அவருடைய நடிப்பு நம்மளுக்கு போர் அடிச்சிச்சு. கதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை. அந்த குழந்தைக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவை ஏன்னா கை மாறுச்சு அப்படின்னா பரவாயில்ல, 4 தடவை கை மாறுது. அந்த குழந்தை ஏன்னா ஆளுன்ற பதப்பதைப்பே நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாது. படத்தினுடைய ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அது எப்படி போயிருதுன்னா, இது ஏதோ குழந்தை எங்கேயாட்ட இருக்கு, கடைசி தான் வரப்போகுது, அது வர வரைக்கும் என்னென்ன ட்விஸ்ட் அது மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த படத்தை ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த படத்தினுடைய திரைக்கதை ரொம்ப கதையே கொஞ்சம் வீக்கு தான். திரைக்கதை அதோட கொஞ்சம் வீக்கா இருந்தது. இந்த படத்தை யார் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்விஸ்ட் விரும்புறவங்க, ஒரு கிரைம், ஒரு த்ரில்லரு அந்த மாதிரி விரும்புறவங்க ஒரு 20-30% அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுமே தவிர ஒரு 50-60 கூட சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்தா கூட இந்த படத்தை மிக சிறந்த படமா சொல்லி எல்லாரும் போய் பாருங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ஒரு 20-30% இந்த த்ரில்லர் பிலிம் பார்க்கணும், கிரைம் பிலிம் பார்க்கணும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமே தவிர 100% பண்ணாது. இன்னும் நல்லா இந்த படத்தை எடுத்திருக்கலாம். மற்றபடி அந்த படத்துல இருக்க நம்ம கிங்ஸ்லி எல்லாம் அங்கங்க ஒரு சில காட்சிகள் நம்ம காமெடி பண்ண வச்சிருக்கோம். ரொம்ப நாள் வச்சு காமெடி பண்ண வச்சிருக்கிறாரு. எல்லாருமே அவங்க பாட்டு ஒழுங்கா பண்ணாங்க. இருந்தாலும் அதே போலதான் இப்ப நடிகர் சிறப்பா நடிச்சாலும் திரைக்கதை ஸ்ட்ராங்கா டைரக்டர் பண்ணாதால அது ஒரு பெருசா நம்மளோட மனசுல பதிய மாட்டேங்குது. இந்த படமும் மற்றும் ஒரு சராசரியான கிரைம் த்ரில்லர் மூவி தான் இந்த பிளாக்மெயில்.